இன்னொரு தடவை சொல்றேன். சிருஷ்டி, திதி, சம்ஹாரம். கண்ணா எழுந்திரு, அம்மா எழுப்புற சிருஷ்டி. இட்லியோ தோசையோ பொங்கலோ தர்றா ரட்சகன். தூங்க வைக்கிறா கண்ணா தூங்கு. தொட்டில போட்டு தாலாட்டில தூங்க வைக்கிற. ஓய்வு முக்கியம். இந்த ஆன்மாக்களாகிய நமக்கு 3 நிலை உண்டு. இன்றைக்கு கேட்டா என்றைக்கு மறந்துடாது. இது நம்ம சொந்த விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பாரதம் ராமாயணம்லாம் எப்போ நடந்த கதை. இது நம்ம கதை. இந்த ஆன்மாக்களாகிய நாம் அறிவே இல்லாமல், ஒளியே இல்லாமல், இன்பமே இல்லாமல் வெறும் ஜட்டம் போலே இருந்த நிலை ஒன்று உண்டு. அதுக்குதான் கேவல தசை. திசை இல்ல, தசை. இது போல இந்த தங்கம் வாங்குகிற வியாபாரி தங்கத்தை உரைச்சுட்டு அது வீணா போகாமல் தேன் மெழுக்கு உருண்டையில அதை ஒட்டி வச்சுக்குவார். இப்படி தினம் வருகிற தங்கத்தை உரைச்சி 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 இந்த தேன் மெழுக்கு ஒட்டி 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 வச்சா இத்தனூண்டு இருக்கிற தேன் மெழுக்கு உருண்டையிலே கோடி 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 தங்க அணுக்கள் அடங்கி இருக்குமா போல மாயையான கோலத்திலே எண்ணில் கோடி உயிர்கள் அடங்கி இருந்தன. நம்முடைய பூர்வ நிலை. அந்த ஆத்மாவுக்கு செட்டியார் ஆத்மா, முதலியார் ஆத்மா, ஆணாத்மா, பெண்ணாத்மா, முஸ்லீம் ஆத்மா, கிறிஸ்து அனுரூபம் தானே. இன்னும் ஒரு முறை சொல்றேன். தங்கத்தை உரைக்கின்ற வியாபாரி அந்த உரைச்ச தங்கம் வீணா போகாமல் எலுமிச்சம்பழம் அளவு இருக்கிற தேன் மெழுக்கு உருண்டையில ஒட்டி ஒட்டி வச்சா கோடிக்கணக்கான தங்க அணுக்கள் அந்த தேன் மெழுக்கு உருண்டையில அடங்கி இருக்குமா போலே அந்த மாயான கோலத்திலே நாம் எல்லாம் அடங்கி இருந்தோம் ஒரு காலம். கருணையே வடிவான தெய்வம். ஐயோ, இந்த உயிர்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டாம். குளிர்கின்றவனுக்கு ஒரு சட்டை தச்சு கொடுப்பது போலே, கண்ணில்லாதவருக்கு கோல் தருவது போலே இந்த உலகத்தை, சூரியனையும் சந்திரனையும் சமுத்திரத்தையும் நந்தனவனத்தையும் தேனையும் பாலையும் படைச்சு கொடுத்த இந்த உடம்பையும் நாம் அங்கிருந்து இங்க வந்தோம். அதுக்கு என்ன சொன்ன பேரு? கேவல தசை. ஒரு உதாரணம். பிறவியிலேயே கண்ணில்லாத குழந்தைய ஒரு கருப்பு ரப்பர் பையில போட்டு கட்டி இருட்டு ரூம்ல போட்டாங்க. அதுவோ பிறவி குருடு. ரப்பர் பையில போட்டு இருட்டு ரூம்ல போட்டா எந்த கட்சி ஆளுது, எந்த கட்சி முயற்சி பண்ணுது, எந்த கட்சிய யார் யார் தலையில எப்படி இருக்குதுன்னு அந்த கருப்பு ரப்பர் பையில் இருக்கிற குழந்தைக்கு தெரியுமா? மழை காலமா, வெய்ய காலமா, இரவா பகலா? அங்க ஒரே துன்பம், ஒரே இருட்டு, ஒரே அஜ்ஞானம். அதுக்கு என்ன பேர் சொன்ன? கேவல தசை. அங்கிருந்து இறைவன் இங்கு கொண்டு வந்தான். இது பெத்த தசை. இதெல்லாம் எழுதி வைக்கணும். பெத்த தசை. இங்கே கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் அறியாமை, கொஞ்சம் சுகம், கொஞ்சம் துக்கம், கொஞ்சம் வெளிச்சம், கொஞ்சம் இருட்டு, மாறி மாறி. இனி நாம் போக வேண்டிய இடம் முத்த தசை. அங்க ஒரே இன்பம், ஒரே ஞானம், ஒரே அருள், ஒரே ஆனந்தம். அங்க போகணும் நாம. இந்த 3 இடத்திலையும் ஆண்டவன் தான் நமக்கு துணை. அகரம் சிருஷ்டிக்கின்றது, உகரம் ரட்சிக்கிறது. ரட்சக எழுத்து ஊனா. நாம பெண் குழந்தையை பெத்தா பாசமா வளரும். மாமியார் எப்படி வருவாள், புருஷன் எப்படி வருவானோ, மச்சின பிள்ளை எப்படி வருவான், நம்ம குழந்தை செல்லமா வளரும். 150 பவன் போட்டு நகை போட்டு கல்யாணம் பண்ணி அதோட முடிஞ்சு போச்சே. தீபாவளிக்கு, பொங்கலுக்கு ஊறுகாய், வத்தல், வடகம், வேட்டி, புடவை, அப்பளம் நம்மளால முடிஞ்சதை கொடுத்துக்கினே இருப்போம். ஒருவேளை மாப்பிள்ளை மறைஞ்சு விட்டார், நாம தான் குழந்தையை காப்பாற்றணும். பெத்த அப்பா விட்டுடு வர. திருமணத்துக்கு முந்தியும் காப்பாற்றினார், திருமணம் ஆன பிற்பாடும் காப்பாற்றினார், மாப்பிள்ளை மறைவுக்கு அப்பாலும் காப்பாற்றுறார். அப்படி இறைவன் அந்த கேவல தசையிலையும் காப்பாற்றினான். அதான் ஆண்டவன். ஆண்டவன் ஆடுகின்றவன், நிகழ்காலம் ஆண்டவன். அந்த கேவல தசையிலையும் காப்பாற்றினான், இப்போதும் காப்பாற்றுகின்றான், இனியும் காப்பாற்றுவார். முக்காலம் சொன்ன காப்பாற்றினான்,
காப்பாற்றுகின்றான், காப்பாற்றுவான். எதிர்காலம்